ஹலோ விவஸ், நான் உங்கள் ஜான்சி. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸு. அது என்னன்னு சொன்னால், இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் 50,000 இருந்து இப்போ 15,000 குறைச்சிட்டாங்க. மினிமம் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இன்றைக்கி தான் இதை வந்து குறைச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப கிராமமாக இருக்க இடத்துக்கு வந்து 2,500ம், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்க இடத்துக்கு 7,500 மினிமம் அக்கௌண்ட்டாக நிர்ணயிச்சிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 50,000 அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ அது குறைச்சதே நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு குட் நியூஸ் தான் இல்லைங்களா? ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இவ்வளோ ரூபா சேமித்து வைக்க எல்லோரும் வைங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் வைக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ மழை காலத்துக்கு வேண்டிய உணவை எல்லாத்தையுமே எறும்பு என்ன பண்ணுமா, வெயில் காலத்துலேயே சேர்த்து வச்சிருமா. அந்த மாதிரி நம்ம வந்து சுறுசுறுப்பையும் யார்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லுவாங்கன்னா, எறும்புக்கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இப்போ வந்து வீட்டுக்கு 2 பேர் வேலை செய்யணும்னா, வேலை செய்கிறனால தப்பு கிடையாது. எல்லாருமே வேலை செய்யணும். வேலை செய்கிறது மட்டும் இல்லை, நம்ம வந்து டெபாசிட்டும் பண்ணி வைக்கணும் கொஞ்சம். எப்பயுமே நம்ம கையில் கேட்டால் காசே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம அதனால் கொஞ்சம் காசு வந்து வச்சுக்கிறது நல்லது தான். ஒரு சில டைம் இல்லாமல் போகலாம். அதுக்குன்னு எல்லாராலையும் எப்பயுமே காசு வச்சுக்கிட்டே இருக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம ஹெல்ப் கேட்டுக்கலாமே தவிர, அதே மாதிரி நம்ம பேங்க்கோட ஹெல்ப்பும் நமக்கு தேவை தான். ஏன்னு சொன்னால், இப்போ பேங்க்கில் வந்து நம்ம ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கிறனால நமக்கு வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அப்படி இல்லாமல் நம்ம நார்மல்னால் எப்போனாலும் நம்ம நினச்ச நேரம் எடுத்துக்கலாம். நினச்ச நேரம் எடுத்துக்கலான்னாலும் அதுக்கும் நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க வந்து அந்த இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம சும்மா நமக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்தால் என்ன பண்ணுறது, காய்ச்சல் அடித்தா டாக்டர்கிட்ட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொஞ்சம் கையில் வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி காசை கூட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணி வைக்கலாம்னா, ஒரு மாதத்துக்கு எப்பயுமே கொஞ்சம் நம்ம பேங்க்கில் போட்டு வச்சுருந்தோம்னா, அவங்க வந்து அந்த அக்கௌண்ட் அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க. நம்ம கையில் சும்மா வச்சுக்கிறதுக்கு ஒரு ரூ. 200 250 நமக்கு வந்து மாதம் நமக்கு வட்டி கிடைக்குதுன்னா நல்லது தானேங்க. ஒரு மாதமாக நமக்கு வந்து நம்ம அந்த காசை எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிடும் அங்கேயும். அப்போ இது வந்து இதில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்குது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது ஒரு குட் நியூஸ் தான். 50,000ங்கிறது வந்து நமக்கு இது வந்து ஒரு எட்டாக்கனியாக இருந்தது. இப்போ அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதனால் மோஸ்ட்லி ஓரளவுக்கு எல்லாருமே வந்து வேணுங்கிறவங்க அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறனால இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் தாங்க. தேங்க்யூ விவர்ஸ்.